யெகோவா யிரே பேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நம்மை யார் மறந்தாலும் நமது ஆண்டவர் மறக்க மாட்டாங்க தானே. ஆனால் உலக மனிதர்கள் நாம செய்த நல்ல காரியங்களை, உதவிகளை மறந்துடுவாங்க. கடந்த நாட்கள்ல ஒரு நண்பர் சொன்ன போது, நான் எனது உறவினர் ஒருத்தங்களை ரொம்பவும் நேசித்தேன், சுத்த மனசாட்சியோடு அவங்க காரியத்துல நடந்து கொண்டேன். ஆனா ஒரு சூழ்நிலையில அவங்க தலை குனிந்த இடத்துல நான் முன்னின்று அவங்களுக்கு உதவி செய்து அவங்க தலைய நிமிர செய்தேன். ஆனால் இன்று சில காரியங்கள்ல நான் ஒடுக்கப்பட்டு உதவி இல்லாம இருக்கிறேன். ஆனா அவங்க நான் செய்த நன்மைகளை மறந்து என்ன ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு. இதுதாங்க உலக அன்பு. அதாவது அன்புனால அல்ல, தேவைகளுக்கு ஒரு மனிதனை பயன்படுத்துறாங்க. இன்றைய காலங்கள்ல அநேகர் இதை குறித்து பேசும்போது நிறைய பேர், அதாவது முதல் நபர் பொய்யான அன்பை ஏதோ ஒரு தேவைக்காக அல்லது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் காட்டுறாங்க. அந்த தேவை நிறைவேறாத நிலையில அல்லது நிறைவேறின பிறகு அவங்கள விட்டு ஒதுங்குறாங்க. உண்மையாய் நேசித்த அந்த 2வது நபர் மனதளவுல பாதிக்கப்படுறாங்க, வேதனையும் அடைகிறாங்க. வேதத்துல கூட ஒரு நபர் ஒருத்தரால மறக்கப்படுறாங்க. ஆதியாகமம் 40 கடைசி வசனத்துல பார்க்கும்போது, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பகுதியில பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் சிறையில் சொப்பனம் கண்டு விடுவிக்க கூடாமல் அதை யோசிப்பிடம் கூறி அவர் அதை விடுவித்து சொன்னதின்படி அவங்க வாழ்க்கையில நடக்குது. ஆனால் அரசனால் உயர்த்தப்பட்ட பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்துட்டாங்க. ஆனால் யோசேப்பு ஏற்கனவே சொல்றாரு, நீங்க நல்ல நிலைமையில வரும்போது என் மேல தயவு வைத்து என்னை விடுதலை பண்ண நீங்க பார்வோன் கிட்ட சொல்லுங்க, ஏன்னா நான் ஒரு தவறும் செய்யல அப்படின்னு. ஆனாலும் பானபாத்திரக்காரன் யோசேப்ப மறந்துட்டாங்க. இந்த நிலைமையில யோசேப்பு அதை நினைச்சு அவர்கிட்ட திரும்ப கேட்கவோ பேசவோ போகல. அப்படின்னா அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, அவர் கூட கர்த்தர் இருந்தாரு. எனவே அவர் ஒரு விசுவாசத்தோட தைரியமா காணப்பட்டாரு. கடந்த பகுதிகளில் நீங்க பார்க்கும்போது கர்த்தர் யோசிப்போட இருந்தாங்க, காரியங்களை வாக்கிய பண்ணாங்க, மற்றவர்கள் கண்கள்ல தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தாரு. எனவே யார் மறந்தாலும் என் தேவன் என்னை மறக்க மாட்டாங்க என்ற விசுவாசம் யோசிப்புக்குள்ள காணப்பட்டது. அதனாலதான் ஏற்ற நேரத்துல அந்த ஆசீர்வாதம் வெளிப்பட்ட போது ராஜாவுக்கு அடுத்தபடியாக சிங்காசனத்துல மட்டும் நான் பெரியவனாக இருப்பேன் என்று ராஜா சொல்லும் வண்ணமாக சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதமானது வெளிப்பட்டது. மறந்தவர்களை விட ஒருபடி மேலான உயரத்துல சொல்லதை விட பல மடங்கு மேலான வகையில உயர்த்தப்பட்டார். எனவே நாம செய்யற நன்மை மனிதர்களால அல்ல, தேவனால் நினைக்கப்பட்டாலே போதும். அவங்க நம்மை மறக்கிறது, ஒதுக்குறது எல்லாமே நம்ம நன்மைக்காக தான். ஏன்னா அவங்களால நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணினாலும் ஆண்டவர் செய்வதை விட ஒன்றும் அதிகமா பண்ண முடியாது. நமது ஆண்டவர் நமக்கு பல மடங்காக அந்த பலனை திருப்பி தருவாங்க. அமைதலா பொறுமையா இருங்க. மனிதர்கள் மறக்கிறது ரொம்பவும் நல்லது. அது ஆண்டவரின் கணக்குல விலையேற பெற்றதாக காணப்படும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.